இந்த 200 ஏக்கர் நிலம் தான்டா என் கனவு. இந்த மலை ஃபுல்லா பல்புடா. இதை மட்டும் நான் அடைஞ்சிட்டேன்னு வச்சுக்கோ, பாபுலவே எனக்கு இல்லடா. சார் வணக்கம். சார் வணக்கம். ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். ராகுல் காந்தி இந்த ஊழல் பற்றி ஒரே பரபரப்பாக பேசின்னு இருக்கார் சார். அதை பற்றி நான் நினைக்கிறேன். அதாவது தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடக்கவில்லை. தேர்தலை நாணயமாகவும் மக்களுக்கு நம்பிக்கைக்குரியதாகவும் நடத்தப்பட வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை. ஆனால் தேர்தல் ஆணையம் மீது மக்கள் நம்பிக்கை வைக்க முடியாத அளவுக்கு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடுகிற போது அந்த 3 குரங்குகளினுடைய படத்தை போட்டு ஊமை, செவிடு, குருடு என்கிற நிலையில்தான் தேர்தல் ஆணையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மோடியும் அமித்ஷாவும் தேர்தல் விதிமுறைகளை மீறினால் அவர்களை கண்டிப்பதில்லை. தொடர்ந்து அவர்கள் அரசியல் சட்டத்திற்கு விரோதமாக தேர்தல் விதிமுறைகளுக்கு மாறாக அவர்கள் பேசி வருகிறார்கள். வாக்காளர்களை இந்து என்கிற போர்வையில் ஒருமிப்பதற்கு அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை பயன்படுத்துகிறார்கள். அதை இந்த தேர்தல் ஆணையம் கண்டுகொள்வதில்லை. தேர்தல் ஆணையத்தை மோடி அரசு எப்படி உருவாக்கியது என்பதும் வேதனையான ஒன்றுதான். தேர்தல் ஆணையர்களை நியமிக்கிற அதிகாரம் பிரதம மந்திரி, எதிர்கட்சி தலைவர், உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஆகிய 3 தான் நியமிக்க வேண்டும் என்று இருந்தது. நாடாளுமன்றத்திலே 150க்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்து வெளியே விரட்டிவிட்டு தேர்தல் ஆணையரை நியமிப்பதற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார் மோடி. அதிலே மோடியும் அவர் நியமிக்கிற ஒரு மத்திய அமைச்சரும் எதிர்கட்சி தலைவரும் தான் அந்த தேர்தல் ஆணையரை நியமிக்கிற இடத்திலே இருக்கிறார்கள். அதுவே மத்திய அரசு தேர்தல் ஆணையத்தை தனக்காக பயன்படுத்த வேண்டும். இடியை போல, சிபிஐ போல, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை எல்லாம் பிஜேபிக்கு ஆள் சேர்ப்பதற்கு பயன்படுத்துவதை போல தேர்தல் ஆணையத்தையும் பயன்படுத்துவதற்காகத்தான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார். அதோடு மட்டுமல்ல, தேர்தல் ஆணையர்கள் மீது வழக்கு தொடர முடியாது, அவர்கள் இறக்கும் வரையிலும் அவர்கள் தவறு செய்திருந்தாலும் அதற்கு வழக்கு செய்ய முடியாது என்கிற ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். இவையெல்லாம் தேர்தலில் மோசடி செய்வதற்காகத்தான் நடத்தப்படக்கூடிய. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தல்களில் எவ்வளவு வாக்குப்பதிவு செய்திருந்தது என்பது எலக்ட்ரானிக் சிஸ்டத்தில் துல்லியமாக உடனே அறிவிக்க முடியும். பழைய காலத்தில் டெலிஃபோனில் ட்ரங்கால் போட்டு இல்லை லைட்னிங் கால் போட்டு ஒவ்வொரு பூத்திலிருந்து மாவட்ட அதிகாரிக்கு வந்து, மாவட்ட அதிகாரியிடமிருந்து மாநில அதிகாரிக்கு வந்து, மாநில அதிகாரியிடமிருந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து விடிவதற்குள் ஒரு முறையான சரியான தேர்தல் வாக்குப்பதிவை அறிவிப்பார்கள். இப்பொழுது ஒரு 7-8% தேர்தல் வாக்குப்பதிவிலே வித்தியாசம் வருகிறது. அது எதற்காக என்றால், இவிஎம் மிஷினை முறைகேடாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதன் மூலமாக ஒரு தொகுதிக்கு 5000-10,000 வாக்குகளை முறைகேடாக அவர்கள் பதிவு செய்து விடுகிறார்கள் என்றுதான் நான் சந்தேகப்படுகிறேன். அதற்காகத்தான் தேர்தல் ஆணையர் சமீப காலத்தில் சொல்லுகிற போது, இந்த தேர்தல் விதிமுறைகளின்படியே வாக்குப்பதிவு, வாக்கு எண்ணுவது இவைகளை எல்லாம் வீடியோவாக பதிவு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அங்கே முறையாக நம்பிக்கையோடு
நம்பகத்தன்மையோடு தேர்தல் நடத்தப்பட்டதா என்பதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ 5 மணிக்கு தேர்தல் முடிகிறது என்றால் அந்த வாக்குச்சாவடிக்குள்ளே ஒரு 10 பேர் வாக்களிக்க முடியாமல் இருப்பார்கள். ஆனால் அந்த 10 பேருக்கும் ஒரு டோக்கன் கொடுத்து அதற்கு பிறகு வரக்கூடியவர்களை வாக்களிக்க அனுமதிக்க மாட்டார்கள். நம்ம பார்த்தோம்னா ஒரு பூத்துக்கு ஒரு ஆள் அல்லது 2 ஆள் தான் அதுக்கு மேலே வரும். அவைகளையெல்லாம் வீடியோ பதிவு செய்து வைத்திருப்பார்கள். அதை இப்பொழுது இருக்கிற தேர்தல் தலைமை ஆணையர் ஞானேஷ்குமார் கொடுக்க வேண்டாம் என்று உத்தரவு பிறப்பித்துவிட்டார். அதற்கு வசதியாக மத்திய அரசும் அந்த விதிகளிலே திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது. அது அந்த வாக்களிப்பதற்கு 5 மணிக்கு மேல் வரிசையிலே அங்கே மக்கள் இருந்திருந்தால், வீடியோ பதிவு இருந்தால் அது காட்டப்படும். எனவே அந்த ஆதாரத்தை மறைப்பதற்காகத்தான் அந்த வீடியோ பதிவை தரமாட்டேன் என்று சொல்லுகிறார். ஞானேஷ்குமாரை நியமித்ததே முறைகேடு. முந்தின நாள் தான், நியமனத்துக்கு முந்தின நாள் தான் அவருடைய பதவியை, அவர் வகித்த அரசு பதவியை ராஜினாமா செய்கிறார். அடுத்த நாளிலே நியமிக்கப்படுகிறார். அவர் நியமித்ததிலிருந்து தேர்தல் முறைகேடு செய்கிறார். இதை ராகுல் காந்தி மிக துல்லியமாக அந்த ஓட்டர்ஸ் லிஸ்டை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி இன்னென்ன முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்பதை கண்டுபிடித்து வெளியிட்டிருக்கிறார். ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்கள், நாணயமான தேர்தல் இந்த நாட்டில் நடக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் ராகுல் காந்தியினுடைய முயற்சிக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும், அவரை பாராட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. காரணம், அவர் பலவற்றை கண்டுபிடித்திருக்கிறார். நிறைய பேர் முகவரி இல்லாதவர்கள் வாக்காளர்களாக இருக்கிறார்கள். எப்படி வாக்காளர்களாக இருக்க முடியும் கேட்டால், ஞானேஷ்குமார் சொல்லுகிறார், பாலத்துக்கு கீழ் படுத்தவர்கள். எந்த பாலத்துக்கு கீழ் படுத்திருந்தார்கள், எத்தனை பேர் படுத்திருந்தார்கள், அவர்களுடைய அடையாளம் என்ன, அந்த அடையாளத்துக்குரிய ஆவணம் என்ன, எதுவுமே இல்லை. எனவே இவர்கள் வேண்டாதவர்களை நீக்கி விடுகிறார்கள், வேண்டியவர்களை மறைமுகமாக சேர்த்துவிட்டு அந்த தேர்தல் வாக்கு சேகரிப்பு, பதிவு, நீக்கல் இவைகளை எல்லாம் வெளிப்படைத்தன்மையோடு நடத்தப்படவில்லை. அதனால்தான் இப்போ தேர்தல் சீர்திருத்தத்தில் முறைகேடு நடக்கிறது என்று தமிழக முதல்வர் அவர்களும் அதை எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அதை கருத்தில் கொள்ள வேண்டும். இப்போ ஒவ்வொரு பூத்துக்கும் பூத் லெவலில் இருக்கிற அதிகாரிகள் வீடு வீடாக கொண்டு ஒரு ஃபாரத்தை கொடுக்குறாங்க. 3 நாளைக்குள்ள கொடுக்கணுன்னாங்க, இன்னும் முழுமையாக கொடுத்து முடிக்கல. அதுக்கு பிறகு ஃபில்அப் பண்ணி வாங்கணும். அதில் இப்போ வாக்கு பதிக்கிற அதிகாரி தெரியாதவர்களிடம் ஃபில்அப் பண்ணி வாங்கக்கூடாது. இப்போ அந்த நடைமுறைகளிலே பல சிக்கல்களை உருவாக்கி இருக்கிற வாக்காளர்களுடைய வாக்கை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பீகார் தேர்தலிலேயே ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னுக்கு நடந்த டெல்லி சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்த பலர் பிஜேபிக்காரங்க பீகார் தேர்தலிலும் வாக்களித்திருக்கிறார்கள். 2 வாக்கு இருக்கக்கூடாதுல்ல, அதுதானே நியாயம். ஒருத்தருக்கு 2 இடத்துல வாக்களிக்க வேண்டிய தேவை என்ன? அப்போ அதுவும் ஒரு எம்பி, பிஜேபி எம்பி டெல்லியில சட்டமன்ற தேர்தலோடு வாக்களித்திருக்கிறார், அவர் பீகார் தேர்தலிலும் வாக்களித்திருக்கிறார். இப்படி ஒரு 20-25 பேர் வாக்களித்திருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டது. இது முறைகேடு தானே, இது தேர்தல் திருட்டு தானே. இதுக்கு ஞானேஷ்குமார் இதுவரையிலும் சொன்ன பதில் என்ன? ஆதாரம் என்ன? ஆதாரம் தேவைப்படுகிறது. எனவே முறைகேடாக தேர்தல் நடத்தப்படுகிறது என்கிற குற்றச்சாட்டு உண்மை என்று நம்பக்கூடிய நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. பிஜேபி தேர்தல் கமிஷன் மேல குற்றச்சாட்டு சொன்னா தேர்தல் கமிஷன் பதில் சொல்லணும். இதுக்கு பிஜேபிக்காரங்க இப்ப ஏன் போறாங்க? அப்போ அந்த திருட்டு பிஜேபிக்கு ஆதரவாக நடக்கிறது. நீங்க பாருங்க,
மகாராஷ்டிராவில் போய் அஜித் பவார் வந்து 70,000 கோடி ரூபாய் கொள்ளையடித்திருக்கிறார், ஒரு வாரத்துக்குள்ள அவரை உள்ள தள்ளி விடுவேன்னு மோடி பேசினார். ஆனால் ஒரு வாரத்துக்குள்ள நடந்தது என்ன? சரத்பவார் கட்சியிலிருந்து அஜித் பவாரை பிரித்து அவரை துணை முதல்வராக்கி அவர் மீது உள்ள நடவடிக்கைகள் எல்லாம் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை கடனாக கொடுக்கிறார்கள், தள்ளுபடி செய்கிறார். எதற்காக? இப்போ மோடிக்கு நண்பர்கள் இருவரில் ஒருவர் 30,000 கோடி ரூபாய் வங்கியை ஏமாற்றி விட்டார் என்று பத்திரிகைகளிலே செய்தி வருகிறது. கைது செய்திருக்கிறார்களா? கைது செய்யவில்லை அல்லவா? 4 கோடி ரூபாய் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நயினார் நாகேந்திரன் ஆட்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு வழக்கு இருக்கிறது. ஈடி என்ன செய்து கொண்டிருக்கிறது? எனவே இப்பொழுது முறைகேடாகவே இவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியே போனால் இன்னும் ஒரு சுதந்திர போராட்டம் நம்முடைய நாட்டுக்கு தேவைப்படும் என்கிற நிலை வந்துவிடும் என்று நான் அச்சப்படுகிறேன். காரணம், தேர்தலை இல்லாமல் ஆக்கி விடுவார்கள். மக்களுக்கும் வாக்களிச்சா என்னங்கிற ஒரு உணர்வு உருவாகிவிடும். காரணம், அவ்வளவுக்கு பாருங்க, இங்கே அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்தபோது சொன்னார் 2G ஊழல்காரர்கள் என்று சொன்னார். நீதிமன்றத்திலே அவர்கள் நிரூபித்தார்களா? அந்த வழக்கு முழுவதுமே பிஜேபி ஆட்சி நடந்த போதுதானே நடந்தது. நீதிமன்றம் விடுதலை செய்து விட்டது. இப்பொழுது அவர் பேசுகிறார். இப்ப குஜராத் கொலை வழக்கிலே கொலைகாரன் என்று பேசலாம் தானே. மோடியும் அமித்ஷாவும் அதற்குள்ளே சிக்கி கொண்டவர்கள் தானே. ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கேரள ஆளுநர் பதவி கொடுத்து தானே அவர்கள் தப்பி வந்தார்கள். ஆனால் 2G வழக்கிலே ராஜா அவர்கள் விடுதலை ஆனார்கள். வழக்கு ட்ரையல் நடந்தது, சாட்சிகள் எல்லாம் சொல்லப்பட்டு ட்ரையல் முடிந்து தான் தீர்ப்பு வழங்கப்பட்டது. எனவே இப்போ பிஜேபி அடுத்தவர்களே ஊழல் என்று சொல்லுகிறார். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஊழல் அவர்களிடம் இருக்கிறது. அதிகாரம் இருக்கிறதால் அந்த அதிகாரத்திற்கு கீழ் இருக்கிற அமைப்புகளை எல்லாம் அவர்கள் பயன்படுத்தி கொண்டு அவர்கள் உத்தமர் போலவும் மற்றவர்கள் கெட்டவர்கள் போலவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, தமிழ்நாட்டில் எல்லாரும் சொல்றாங்க அதிமுகவை கபலீகரம் செய்து விடுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதிமுகவை கபலீகரம் செய்கிறார்களா செய்யவில்லையா என்பது நமக்கு அவசியம் இல்லை. கழிஞ்ச தேர்தலில் பேசினாங்க, திராவிடம் இல்லாத தமிழகத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். இன்று தமிழ்நாட்டிலே இருக்கிற 2 பெரிய திராவிட கட்சிகளில் ஒன்று அதிமுக. அந்த அதிமுக கூட கூட்டு வச்சா எப்படி திராவிடம் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவார்கள்? ஆனால் அதிலிருந்து நான் என்ன புரிந்து கொள்ளுகிறேன் என்றால், அமித்ஷாவும் மோடியும் அதிமுகவை திராவிடம் இல்லாத ஒரு இயக்கமாக்கி இல்லாத இயக்கமாக்கி விடுவார்கள் என்றுதான் கருதுகிறேன். அதுக்காக தான் இவங்க எல்லாம் சொல்றாங்க கபலீகரம். ஒவ்வொரு நாட்டிலையும் அதான் நடந்துட்டு இருக்கு. ஒரு ரெண்டாவது இப்ப பாருங்க, ஒரு அச்சம் எனக்கு நியாயமாக ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை யார் சட்டமன்ற தேர்தலுக்கு நிற்க முடியும்? தமிழ்நாட்டில் யார் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க முடியும் என்றால், இந்த தமிழ்நாட்டுக்குள் இருக்கிற சட்டமன்ற தொகுதிகளுக்குள் வசிக்கக்கூடிய ஒருவர் தான் வேட்பாளராக முடியும். இந்த வாக்காளர் பட்டியலிலே வாக்கு இருப்பவர் தான் வாக்களிக்க. கண்டிப்பா. இப்போ அமித்ஷாவும் மோடியும் அடிக்கடி சொல்றாங்க ஊடுருவல்காரர்கள்
ஊடுருவல்காரர்கள்னு சொல்றாங்க. சரி, இந்த தேர்தல் வாக்கு திருத்த நடவடிக்கை துரிதமாக நடத்தி எத்தனை ஊடுருவல்காரர்களை இவர்கள் கண்டுபிடித்து அவர்கள் மீது வழக்கு போட்டு உள்ளே அடைத்திருக்கிறார்கள்? இல்லையே. இவைகளெல்லாம் ஒரு மோசடி தான். ஊடுருவல்காரர்களுடைய வாக்கை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சொல்றாரு பாருங்க, ராகுல் காந்தி இத்தாலிக்காரருங்கிறாங்க. ஆரியங்காவு கடந்து வந்த முதல் ஊடுருவல்காரர்களே ஆரியர்கள் தான். சொல்ல முடியாதா? எனவே நம்முடைய கலாச்சாரத்தை மட்டுமல்ல, இந்தியாவில் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் இருக்கிற கலாச்சாரத்தை, அதனுடைய சிறப்பை சிதைக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய நோக்கம். இப்ப பாருங்க, மகாராஷ்டிராவில் இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்க மராத்தி மொழியை கொண்டு வர வேண்டும் என்று இங்கே போராடினார். இப்போ வடநாட்டுக்கு போயாச்சுன்னா இருமொழி கொள்கை கிடையாது, அங்க ஒரு மொழி கொள்கை தான். இந்தியை தவிர வேற ஒரு மொழியும் அவர்களுக்கு தெரியாது. ஆனா தமிழன்னு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் 2 படிக்கிறான். தமிழன் தன்னுடைய தாய்மொழியில் படிக்கிறான், சிந்திக்கிறான், செயல்படுகிறான். அவசியத்திற்கு இணைப்பு மொழியாக ஆங்கிலம் படித்திருக்கிறான், பேசுகிறான். அங்க ஆங்கிலம் ஒருவனுக்கும் தெரியாது. அவன் இந்தியை தவிர வேற மொழியே கிடையாது. இந்தி, பீகாருக்கு தாய்மொழி இந்தி கிடையாது, போஜ்புரியோ ஏதோ சொல்லுவாங்க. மகாராஷ்டிராவுக்கு தாய்மொழி இந்தி கிடையாது, மராத்தி. ஒரிசாவினுடைய தாய்மொழி ஒரிய மொழி. இப்போ எல்லா இடத்துல இருக்கிற அந்தந்த பகுதிகளினுடைய மொழி, கலாச்சாரம், கல்வி இவைகளை எல்லாம் சிதைக்க வேண்டும் என்று செயல்பட்டு கொண்டிருக்க. காரணம், பழைய காலத்தில் இவர்கள் மக்களை அடிமைப்படுத்தியதே மத மூட நம்பிக்கையை உருவாக்கி, அதன் மூலமாக இதை இறைவன் சொல்லுகிறான், நீங்கள் கேட்க வேண்டும் என்று வர்ணத்தை கொண்டு வந்து, அந்த வர்ணத்தின் மூலமாக நம்மை எல்லாம் அடிமையாக்கி, உரிமை இல்லாமல், படிப்பதற்கு உரிமை இல்லை, கோயில்கள் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பார்கள், ஆலயம் தொழுவது சாலமும் நன்றி என்பார்கள். ஆனா கோயிலுக்குள்ள பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் போகக்கூடாது என்று தடை விதித்தார்கள். கோயிலுக்குள் மட்டுமா தடை விதித்தார்கள்? தெருவில் போக முடியாது, குளத்துல நீராட போக முடியாது, கிணத்துல போய் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுக்கணும்னா தடை, படிப்பதற்கு தடை, இப்படியெல்லாம் இருந்தது. இன்னும் சொல்ல போனால், திருவிதாங்கூர் மாநிலத்தில் முட்டுக்கு கீழே ஆடவர்கள் ஆடை அணிய முடியாது, பெண்களும் முட்டுக்கு கீழே ஆடை அணிய முடியாது, இடுப்புக்கு மேலேயும் ஆடை அணிய முடியாது. இடுப்புக்கு மேலே அவர்கள் திறந்த மார்போடு தான் வர வேண்டும் என்கிற நிலை இருந்தது. 193 வருடத்திற்கு முன்னால் ஐயா வைகுண்டர் அதை எதிர்த்தார். சமத்துவம், சமூக நீதி வர வேண்டும் என்று ஐயா போதித்தார். இப்ப இவங்கெல்லாம் ஐயாவினுடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இல்லை. தாழ கிடப்பாரை தற்காப்பதுவே தர்மம் என்பது ஐயா வைகுண்டருடைய கொள்கை, கோட்பாடு. அதன்படி எல்லோருக்கும் எல்லா உரிமையும் இருக்க வேண்டும் என்பதுதான் ஐயாவளியினுடைய கோட்பாடு. எனவேதான் என்னை பொறுத்தவரை நான் நினைத்து பார்க்கிறேன், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆலயங்களுக்குள்ளே செல்வதற்குரிய உரிமையை கூட தந்தை பெரியார் தான் வாங்கி கொடுத்தார். எனவே திராவிட முன்னேற்ற கழகம் கடவுள் இல்லை என்கிற நிலைப்பாடை கொண்டது இயக்கம் அல்ல. கோயில்கள் கூடாது என்பதல்ல அவர்களுடைய கொள்ளை, கோயில்களை வைத்து கொள்ளையடிக்க கூடாது என்பதுதான். அதை மிக தெளிவாக கலைஞர் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். எனவேதான் இவர்கள் இந்த திராவிடத்தை ஒழிப்போமே என்று சொன்னால், இந்த பாசிச பாஜகவை மூலத்திலிருந்து அகற்றுவதற்குரிய செயல்பாடு
திராவிட இயக்கங்கள் ஐயா வைகுண்டர் காட்டிய வழியிலே செய்வதால் தான் இதை ஒழிக்க வேண்டும் சொல்லுகிறார்கள். சனாதன தர்மம் என்று சொல்லுகிற போது இறைவனுடைய அருளை மற்றவர்களுக்கு வேண்டி பெற்றுக் கொடுக்கிற தகுதி பிராமணர்களுக்கு மட்டும் தான் உண்டு என்பது மனுஸ்மிருதி சொல்லுகிறது. அந்த மனுஸ்மிருதி தான் சனாதன தர்மம். எனவே அது இந்துக்களுக்கான தர்மம் அல்ல. இந்துக்களுக்கான தர்மத்தை ஐயா வைகுண்டர் சொல்லி இருக்கிறார். தாழ கிடப்பவர்களை எல்லாம் தற்காக்க வேண்டும், சமத்துவம் சமநீதி வேண்டும், யாரும் ஆலயத்திலே பணிவிடை பார்க்கலாம், பூஜை புனஸ்காரம் செய்யலாம், மக்களுக்கு இறைவனுடைய அருளை பெற்றுக் கொடுப்பதற்கு ஜாதி ஒரு தடை இல்லை என்று 193 வருடத்திற்கு முன்பு குரல் கொடுத்த ஐயா வைகுண்டரினுடைய குரலை திராவிட இயக்கங்கள் எடுத்துச் சொல்லுகிறது. எனவேதான் நான் திராவிட இயக்கத்தை ஆதரிக்கிறேன் என்பதையும் இந்த நிலையில் எடுத்துச் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஓகே சார். சார் அடுத்தது சார், இந்த வாக்கு திருட்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்டாலின் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க, ஆனால் ஏடிஎம்கேயோ மற்ற கட்சிகளோ அதுக்கு ஏன் ஆதரவு தரல? அதோட உண்மை நிலை என்ன சார்? சார், தமிழ்நாட்டுக்குள்ள இப்ப தேர்தல் ஆணையம் ஒரு உறுதியை தருமா? தமிழ்நாட்டுக்குள் வசிப்பவர்களுக்கு மட்டும்தான் வாக்கு என்கிற உரிமையை தருமா? எஸ்ஐஆர் மூலமா நாங்க கொண்டு வந்திருக்கோம். ஒரு 80 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் புதிதாக வாக்காளர்களாக வந்திருக்கிறார்கள். அவர்கள் பாலத்துக்கு அடியிலே இருக்கிறார்கள். அவருடைய முகவரி 0 என்று சொல்லுவார்கள். ஒரு வீட்டில் 150 பேர் இருப்பாங்கம்பாங்க, 500 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எந்த ஆதாரத்தினுடைய அடிப்படையிலே சரி மற்ற இடங்களில் எல்லாம் செய்திருக்கிறார்கள். இப்போ பீகாரில் ஓட்டு போட்டவே பிஜேபி எம்பி 2 மாசத்துக்கு முன்னுக்கு நடந்த டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டிருக்கான். 2 ஓட்டு இருக்கக்கூடாது இல்லை? பிஜேபிக்காரர் 2 ஓட்டு வச்சிருக்கான்னா இந்த தேர்தல் ஆணையம் அந்த வாக்கு திருட்டுக்கு உதவி செய்வது தானே. அதனால துணிந்து எதிர்க்கிறார் தலைவர் தளபதி ஸ்டாலின். இப்போ பீகாரில் போய் தமிழனை ஏன் மோடி பேசுறார்? இவர்களுடைய வர்ணாசிர தர்மத்திற்கு மக்களை ஜாதியின் பேரால் பிளவுபடுத்தி அடிமைப்படுத்துகிற தன்மையை எதிர்க்கிற குரலில் முதல் குரலாக ஒலித்து கொண்டிருப்பது தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய குரல். அந்த குரலை இப்பொழுது எல்லா இடங்களிலும் இருக்கிற முதல்வர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பிஜேபியினுடைய முதல்வர் பட்னாவிஸ் நாங்கள் இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கிறார். அதற்கு குரல் கொடுத்தவர் தலைவர் தளபதி ஸ்டாலின் தான். எனவேதான் திமுகவை அழிப்பதற்கு இந்த மோடியும் அமித்ஷாவும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. இது விஜய் வந்து இப்போ திமுக எதிர்ப்புங்கிறாரு. ஆனால் உண்மையாக அதிமுகவை வந்து திமுகவுக்கும் அதிமுகவும் உண்மையானது இருக்கு. ஆனால் தனக்கு ஏதோ ரொம்ப அதிக இது இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ ரொம்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை பற்றி சார், விஜய் அவரை ஒரு தலைவராக இதுவரையிலும் அடையாளப்படுத்தவில்லை. விஜய் ஒரு ரசிகர்கள் கூட்டத்தினுடைய ரசிகர் மன்ற தலைவராகத்தான் அவரை அடையாளப்படுத்தி இருக்கிறார். கரூர்ல 41 பேர் செத்தாங்க. இவர் என்ன செஞ்சாரு? 30 நாள் உறங்கிட்டாங்க. உச்ச நீதிமன்றம் ஒரு தவறான தீர்ப்பு கொடுத்தது. அந்த இடைக்கால உத்தரவு தவறானது. அதே நீதிபதி ஒரு வாரத்துக்கு பிறகு ஒரு வழக்கில் சொல்றாரு, அடிப்படை ஆதாரம் இல்லாமல் சிபிஐ கேட்கக்கூடாது என்று உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறார். அவருடைய தீர்ப்புக்கு புறம்பாக ஒரு வாரத்திற்கு முன்னால் ஒரு தவறான தீர்ப்பை வழங்கி இருக்கிறார். அந்த தவறான தீர்ப்பு வந்த பிறகுதான் இந்த அணில் குஞ்சுகள் எல்லாம் குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது. சரி, சதின்னு சொல்றாங்க. இந்த சதி குறித்து நீங்கள் எப்பொழுதாவது இந்த சதி யார் யார் செய்தார்கள், எதற்காக செய்தார்கள் சொன்னீர்களா? 41 பேர் இறந்தார்கள். தமிழ்நாடு பூராவும் கட்சி வச்சிருக்கேன், நான் தான் முதல்வர்னு சொல்லுகிற இந்த தற்குறி விஜய் 41 பேருக்கும் அஞ்சலி செலுத்தி தமிழ்நாடு பூராவும்
நிகழ்ச்சி நடத்தி இருக்கலாமே, மெழுகுவர்த்தி ஏந்தி உண்ணாவிரதம் நடத்தி மக்கள் அஞ்சலி கூட்டம் நடத்தி இருக்கலாமே, செய்யவில்லை. 2வது நாள் அந்த 40 பேரை கொல்லுறதுக்கு காரணமாக இருந்த வேனுக்கு ஆயுத பூஜை நடத்தினார். எனவே அவரிடம் மனித பண்பில்லை. தன்னை ஏதோ ஒரு நிலைக்கு கற்பனையாக கனவாக முதல்வர் கனவு கொண்டிருக்கிறார். இந்த முட்டாள்தனத்தை பிஜேபி பயன்படுத்தி கொண்டு தமிழகத்தினுடைய வாக்கு திருட்டுக்கு பயன்படுத்தலாம் என்று அவரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் பாருங்க, வழக்கம் போல சிபிஐ மிரட்டும், பணிய வைக்கும், இவர் இடம் தெரியாமல் போவார். இதுதான் நிலைமை. சூப்பர். இவரெல்லாம் தன்னை ஒரு அரசியல்வாதியாக இதுவரையிலும் அடையாளம் காட்டவில்லை. 41 செத்து போயிட்டாங்க. நீங்க கிளம்பி போக வேண்டியதானே அஞ்சலி செலுத்துறதுக்கு. உங்களுக்கு பாதுகாப்பு தரலன்னா அரசு செய்யற தவறு. நீ போகாம இருந்துட்டு பாதுகாப்பு தரல, எங்க பர்மிஷன் கேட்ட, எங்க தரல. அவ்வளவு மோசடியால் பிழைப்பு நடத்தலாம் என்று நினைத்திருக்கிற விஜய் அரசியலிலே செல்லாக்காசாக மாறுவார். தமிழகம் தலை நிமிர்ந்த தமிழகம், கல்வியில் உயர்ந்த தமிழகம், சிந்தித்து செயல்படுகிற தமிழகம். எனவே இந்த தமிழகம் வடநாட்டினுடைய ஆதிக்கத்திற்கு தலை வணங்காது. இந்த ஆதிக்கத்தை தகர்த்து தெற்கிலிருந்து ஒரு திருப்புமுனையாக வடக்கு நோக்கி சமூக நீதியை, சமநீதியை எடுத்து சொல்லுகிற தமிழகம் உங்களை தூக்கி எறியும். நீங்கள் இந்த பிஜேபி பாசிச கட்சிக்கு ஒரு எடுபிடியாக, ஏவலாளாக, திமுகவினுடைய வெற்றியை தடுக்க வேண்டும் என்பதற்காக விடப்பட்டிருக்கிற அன்பு, நீங்கள் இந்த அம்பு ஒழிக்கப்படும். அரசியல் களத்தில் நீங்கள் இல்லாமல் ஆக்கப்படுவீர்கள். விஜய்ங்கிறது தேர்தல் முடிவுக்கு பிறகு சைவர். மோடியும் அமித்ஷாவும் தமிழ்நாட்டில் சைவர். அவங்க கூட சேர்ந்ததுனால எடப்பாடியும் சைவர். இதுதான் நாளைய நிலைமை. ஓகே சார். தமிழகம் வெல்லும், திமுக வெல்லும். இதை வரலாறு சொல்லும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.